எனக்கு சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி முத்தியாபுரம் வரதவநாயர் கோயில் தெருவு. நாங்களும் கோயில் கட்டி வச்சுருக்கோம், முத்தாரம்மன் கோயில். அந்த பையனுக்கு ஊர் அதுதான். ஆனால் நான் பிழைக்க வந்தது சென்னையில் 2002 நான் சென்னைக்கு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் சென்னை, தம்பி சென்னை, நாங்கள் எல்லாருமே பிழைக்கிறதுக்கு இங்கே வந்துட்டோம். ஆனால் என் கடையில் திருவேக்க நகர் பெரவல்லூர் ஸ்டாப்பு. என் கடையில் அவன் வந்து ஒரு 18 வருஷம் என் கடையில் வேலை பார்த்தான். ஜூஸ் கடை வச்சுருந்தேன் பெரவல்லூர் ஸ்டாப்பில். அவனுக்கு அந்த அட்ரஸ் தான் தெரியும், மீதி சென்னையில் எந்த இடமும் தெரியாது. அவனுக்கு வந்து 84 அவன் பிறந்தான். ஆனால் அவனுக்கு வந்து வயசு 2 வயசு. எனக்கு 86 எனக்கு கல்யாணம் முடிக்க நேரம் அவனுக்கு 2 வயசு. அவனை வளர்த்தது நான் தான். அவனுக்கு தாய் கிடையாது, தகப்பனாருக்கிட்ட அவன் போக மாட்டான், தாயிட்டையும் ஒட்ட மாட்டான். அந்த தாய் கிடையாது, ஆனால் 2வது தாயை சித்திக்கிட்ட ஒட்ட மாட்டான். நானும் எங்கள் அம்மாவும் தான் வளர்த்து அவனுக்கு ஒரு தரம் கல்யாணம் முடிச்சு வச்சோம். அவனுக்கு படிப்பறிவு கிடையாது, 4 தான் படிச்சிருக்கான். இப்போ நானும் 4 தான் படிச்சிருக்கேன். அவனுக்கு பேர் சுடலைராஜி. அவனுடைய பேர் சுடலைராஜி. அவனுக்கு கூட பிறந்த அக்கா பேர் ஈஸ்வரி. அக்காளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அக்காளுக்கு 2 குழந்தை இருக்குது. இவன் வந்து நான் வளர்த்ததுனால என்கிட்ட தான் இருந்தான். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரன் அவனுக்கு நல்லா பிடிக்கும். ஆனால் இப்போதைக்கு என் வீட்டுக்காரர் 2021 இறந்து போயிட்டார். இப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து 90 வயசு ஆகுது. எங்கள் அம்மா பேர் முத்தம்மாள். எங்கள் அம்மா இப்போ ரொம்ப வயசாகி ரொம்ப போகிற வேண்டிய கண்டிஷனில் இருக்காங்க. அவங்க வந்து இவனை பார்த்துட்டு தானே போகணும், என் பேரனை நான் வளர்த்துட்டேன், அவன் எனக்கு ஒரு செம்பு தண்ணி உதவணும் அப்படின்னு சொல்லி அவன் ஏக்கத்திலே இருக்காங்க. இந்த தமிழ்நாடோ இந்தியாவிலையோ எந்த பொதுமக்கள் பார்க்குறாங்களோ, நான் சகோதரனா சகோதரியா அம்மாவா அக்காவா அப்பாவா எல்லார் காலையும் பாதத்தையும் தொட்டு கும்பிட்றேன். அவனை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சாலும் இந்த நம்பருக்கு அவனை தொடர்பு கொண்டு எங்களுக்கு தயவு செஞ்சு எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அவனுக்கு உலகம் தெரியாது. ஆனால் கல்யாணம் முடித்து தரமும் அவன்கிட்ட இருந்து வாழலை, 2வது தரமும் வாழனால கொஞ்சம் மனநல பாதிப்பாக அவனுக்கு ஆயிட்டு. சரி, மனநல பாதிப்பாகிட்டு எனக்கு சென்னைக்கு போன் வருது, அவன் பைத்தியமாக கொஞ்சம் ரோட்டில் அலையிறான் அப்படின்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு கொஞ்சம் அசிங்கன்னு சொல்லி அந்த ஊரில் எங்கள் அண்ணனை அந்த பையனோட அப்பாவும் நானுமா அவனை போய் கூட்டிகிட்டு வாரோம். எங்கள் முத்தியாபுரத்துலேருந்து எங்கள் அண்ணன் கோவத்தில் ஒரு 2 அறை அரைஞ்சிட்டார். ஏண்டா பைத்திய வேஷம் போட்டு எங்களை கேவலப்படுத்துறியேன்னு அவர் 2 அறை அரைஞ்சிட்டு எங்கள் அம்மா, நான், அந்த பையனுடைய அப்பா, அந்த பையன் 4 பேருமே சென்னைக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அவன் கழுத்தில் வந்து ஆவணி மாதம் குலசேகரப்பட்டணம் முத்தாரம்மன் கோயிலுக்கு நாங்கள் 87 அந்த முத்தாரம்மாவை கும்பிட்றோம். 1987 குலச அம்மா முத்தாரம்மாவை கும்பிட்றோம். அவன் 5 வயசு வர ஒரு 6-7 வயசு வரை அவன் நடக்காமல் கிடந்தான். நடக்க வச்சனால அவளுக்கு வேண்டுதல் போட்டு ஃபஸ்ட்டில் முருகர் வேடம் போட்டான். அதுக்கப்புறம் முத்தாரம்மனுக்கு துர்க்கை வேடம் போட்டு துர்க்கை வேடம் போட்டிருந்தான். அந்த மாலையை கலத்தி ட்ரெயினில் வச்சுட்டு அவன் ட்ரெயினை விட்டு இறங்கி எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் அவன் இறங்கி ஓடிட்டான். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட தான் இருக்கணும், நீ அத்தைகிட்ட இருக்கக்கூடாது, அம்மா அவ்வாட்டிக்கு நீ இருக்கக்கூடாது, அதான் பாட்டிகிட்ட இருக்கக்கூடாது, இன்னமேலும் நீ என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தூத்துக்குடி முத்தியாபுரத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தனால நம்ம இவ்வளோ நாள் நம்ம அத்தையும் அவ்வா தானே நம்ம பார்த்தாங்க, நம்ம பாட்டியும் தானே வளர்த்தாங்க. இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட போனால் நம்ம அவர் அடிச்சுட்டு போடக்கூடாதுன்னு பயந்து அப்பாவும் பிள்ளையுமே அவர் இன்ன வரை தொட்டு தூக்குனதில்லை, வளர்த்ததில்லை. எல்லாமே நாங்கள் தான், இதுக்கு உரிமைப்பட்டவங்க நாங்கள் தான். அவனுக்கு இருக்க 2 சென்ட் இடம் தான் இருக்குது, எந்த சொத்து சுகம் கிடையாது. பாசத்துக்கு அடிமை பண்ணி ஒரு கோயிலாக வேண்டி அவனை தேடிட்டு அலைகிறேன். பொதுமக்கள் நல்லா இருப்பீங்க, அவங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைச்சிடா. நீங்கள் அவனை கொண்டு வந்து என் கையில் கொண்டு அப்படி உங்கள் பாதத்தை தொட்டு கும்பிட்றேன். எங்களுக்கு அவன் தான் வேணாம், அவன் பேரில் எந்த சொத்து கிடையாது, சொத்துக்காக நான் தேடினேன்னு முத்தாரம் மேலேயே நான் கும்பிட்றேன். கோடி தேவதை மேலே சொல்கிறேன், அவன் சொத்துக்காக நாங்கள் தேட வரல, எனக்கு அவன் கையில் கிடைக்கணும். என் வீட்டுக்கார பறி கொடுத்துட்டேன். அந்த பையலுக்கு 2ஆம் தர சித்தி, அதுவும் பறி போயிட்டு குடும்பமே ரொம்ப துன்பத்தில் இருக்குது. அவன் எங்கள் கையில் கொண்டு ஒப்படைச்சிருங்க. பொதுமக்கள் நல்லா இருப்பீங்க. எந்த ஹோட்டலோ ஒர்க் ஷாப்பு வேலையெல்லாம் அவனுக்கு தெரியும். இந்த பொதுமக்கள் வந்து ஹோட்டலில் பிடிச்சி வச்சுருக்காங்களா, ஒர்க் ஷாப்பு வேலைகளுக்கு பிடிச்சி வச்சுருக்காங்களா, அடிமைக்கு வச்சுருக்காங்களா, சொத்தை கொடுத்து எது வச்சுருக்காங்க, எங்களுக்கு அவனுக்கு எந்த கான்டாக்டும் இல்லை. அவனுக்கு ஃபோனும் கிடையாது, கையில் அட்ரஸும் தெரியாது. திருவேக்க நகர் பெரவல்லூர் ஸ்டாப்பை தவிர அவனுக்கு அட்ரஸ் தெரியாது. முத்தியாரத்துக்கும் போவையும் தெரியாது. படிப்பறிவு இல்லாத பையன். நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். இந்த சேனலுக்கு எங்களுக்கு விளம்பரத்துக்கு கொடுத்தவங்க அவங்களும் நல்லா இருக்கணும். உங்கள் மூலியமாக, இந்த விளம்பரத்துக்காரங்க மூலியமாக
எங்கள் அண்ணன் பையன் எங்கள் கையில் கிடச்சிடணும், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். காணாமல் போனது எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் அவன் தொலைஞ்சதுக்கு. எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் 2008 அதான் ஆகஸ்ட்டு 24 அவன் தொலைஞ்சது. அவனுக்கு 26 வயசு. நானும் ஒவ்வொரு இடமா ஜாதகத்தை கொண்டு போய் அவன் இருக்கானா அவன் உயிரோடு இல்லையா அப்படின்னு ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்துட்டேன். அவன் உயிருக்கு அழிவு இல்லாமல் அவன் ராமர் வனவாசம் போன மனை போயிருக்கான். அவன் இருந்தால் அவங்க அப்பாவை காலி பண்ணுவான், இல்லை உங்கள் அம்மா அந்த பாட்டியை காலி பண்ணுவான். கர்ம தோஷம் அந்த வீட்டில் அவனுக்கு அவன் இருந்தால் இருக்குது. இல்லை அவன் துருமரணமாக சாவான், இல்லை கரண்ட் அடித்து சாவான், இல்லை ஏதாவது ஒன்று தூக்குப்படுத்தான், ஏதோ ஒன்று அவன் செய்யணும். அவங்க 2 பேரையும் அவன் அனுப்பாட்டா அவன் சாவணும். அவனுக்கு ஆயுள் 75 வயசு வரை இருக்குன்னு ஜாதகக்காரு தூத்துக்குடி சிவதான். அவர் நாளை செத்து போயிடுவான்னு சொன்னால் அவன் செத்துருவான். அந்த அளவுக்கு அவர் சொன்ன ஆள். எங்கள் ஃபேமிலி சோசேர். அவரும் இப்போ செத்து போயிட்டார். நீ 16 வருஷம் மக்களே தேடாத நாகர்கோயிலுக்காரரு தூத்துக்குடியில் இருந்தார். நீ தேடாத மக்கா 16வது வருஷத்தில் அவன் கண்டிப்பாக அவன் கையில் கிடைப்பான். அவனுக்கு ஆயுள் 75 வயசு வரை இருப்பு இருக்குது. அது வரை அவன் அழிய மாட்டான். ஆனால் வீட்டில் இருந்தால் அவன் அப்பனை தூக்குவானால நீ கும்பிட்ற முத்தாரம்மா, நீ முத்தாரம்மான்னு கிடக்குறியே, உன் குலதெய்வம் நீ கும்பிட சொல்ல மாட்டேன். அவனுக்கு பேர் சுடலராஜி. எங்கள் அப்பா பிறந்த ஊர் நாகர்கோயில் பேச்சு பேர் அலோண்டியாபுரம். அம்மா பிறந்த சுசீந்திரம். நாங்கள் பிழைக்க வந்தது தான் தூத்துக்குடி முத்தியாபுரம். 75 நாங்கள் தூத்துக்குடி முத்தியாபுரம் வந்துட்டோம். அதனால நாகர்கோயில் சுசீந்திரம்னு சொல்லுறது இல்லை. இப்போ இந்த ஊருக்கு வந்தனால இந்த ஊரையே நாங்கள் ஐக்கியமாக ஆகிட்டோம். அங்கே முத்தியாபுரம், தூத்துக்குடி முத்தியாபுரம். தூத்துக்குடி சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்தோம். பிழைப்பு இல்லை, வேலை சோழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிழைப்பை தேடி வந்து ஒரு ஜூஸ் கடையை போட்டு ஜூஸ் கடையில் தான் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ கடையே அழிச்சாச்சு. இப்போ அழிச்சிட்டு நான் தெரிந்துனேமா இப்போ 100 ரூபா மாவு விற்று நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவன் மட்டும் எனக்கு கிடச்சிட்டா போதும். இல்லை அவனுக்கு சொத்துக்கு தான் அவங்க தேடி வராங்கன்னா தூத்துக்குடி முத்தியாபுரத்தில் விசாரணை பண்ணி பார்த்துக்கிடட்டும். இந்த பையன் சொத்துக்கு தான் அவங்க தேடி அடிப்பட்டு தேடி வராங்களான்னு கேட்கட்டும். எங்களுக்கு பாசம்தான் தேவை. எங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு சுகமில்லாமல் ஒரு உயிரை எடுத்துட்டாருன்னா அது பரவாயில்ல. இப்போ என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டார், எங்கள் அண்ணன் முண்டாடி செத்து போயிட்டா, இப்படின்னா வேறு. ஒரு உயிரோடு தொலைச்சிட்டு ஒரு உயிரை விட்டுட்டு இருக்கமே, என்ன ஆனானோ, எங்கே நிற்கானோ, எப்படி பரிதளிச்சுட்டு இருக்கானோ, யார் கைவசம் படுத்தி இது பண்ணி வச்சுருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு இப்போ அந்த எண்ணத்தில் தான் நானும் இப்போ தேடிக்கிட்டு ஒவ்வொரு ஜாதகக்காரரையும் பார்த்துக்கிட்டு அலைகிறேன். இப்போ அவன் வர்ற டயம்தாம்மான்னு சொன்னாங்க. அதனால சாரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்போன்னு தான் நான் சென்னைக்கு வந்திருக்கேன். நான் நைட்டு 1:30 மணிக்கு தான் நான் இந்த ஊருக்கு வந்தது. நேற்று நைட்டு 1:30 மணிக்கு தான் இந்த ஊருக்கு வந்தனால சாரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்போன்னு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நல்லா இருப்பீங்க எல்லா மக்களுக்கும், தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறேன். எங்கன கண்டாலும் சார் கையில் அட்ரஸுக்கு நீங்கள் இந்த மீடியாவை பார்த்து இந்த பொருளை எங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன்னா எல்லா மக்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். அதை நான் வேண்டுறேன். உங்களுக்காக நான் முத்தாரம்மாட்ட வேண்டுறேன். அவனை கொண்டு ஒப்படைச்சிருக்கேன். இவன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு கூட எங்கள் அம்மா என்னைய கடவுளை ஏற்றுக்கிட்டோம், நான் கும்பிட்ற தெய்வம் உண்மையாக தெய்வம் இருந்தால் அவன் எனக்கு ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிட்டு என்னையே நாளைக்கு அவன் கடவுள் என்னை கூப்பிட்டு போயிடட்டும், எனக்கு உலகத்தில் வாழ வரும். அதுவரை என் பேரனை பார்க்காம நான் கும்பிட்ற தெய்வம் என்னையை என் உயிரை எடுத்துடக்கூடாது அப்படின்னு இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்ற நேரம் கூட 5 சாமிக்கும் கண்மலர் எடுத்து அவங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கண்ணை திறந்து விடும், அவங்க இவனை தேடி பிடிச்சி கொண்டு வரட்டும். அவன் மேலேயும் துர்க்கை அம்மா வரும், துர்க்கைக்கும் கண் எடுத்து செஞ்சு போட்டிருக்காங்க. முத்தாரம்மன், நாங்கள் கும்பிட்றது முத்தாரம்மன், காளியம்மன், மாரியம்மன், சுடலை, கருப்பன், பைரவர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, விநாயகர், நாகர் எல்லா தேவதையும் எங்கள் கோயிலில் இருக்குது. நாங்கள் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். டெய்லி எந்த கோயில் திருச்செந்தூருக்கும் சஷ்டிக்கு நான் பட்னியாக 6 நாள் இருந்து விரதம் பிடிச்ச ஐயா அவனை கொண்டு ஒப்படைச்சிரு ஐயா அப்படின்னு அவர்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இருக்கங்குடிக்கு நடந்து பாதை யாத்திரை போய்கிட்டு இருக்கேன். அவனை கொண்டு ஒப்படமா, நாக்கில் வேலு போடுதம்மா அப்படின்னு அவளுக்கு வேண்டுதல் போட்டிருக்கேன். எல்லா தெய்வங்களும் நின்று என் பொருளை எனக்கு எல்லார் மக்கள் மனசுலேயும் இறங்கி எனக்கு அவனை கொண்டு ஒப்படைச்சிடணும். நான் சொத்துக்காக வரலை. இன்னமும் சாமி மேலே ஆணையாக சொல்கிறேன், இருக்க வீடை தவிர ஒரு குடி மன கூட எங்களுக்கு கிடையாது. பொதுமக்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். எங்கன காண்றீங்களோ இந்த அட்ரஸுக்கு இந்த சாருக்கு தெரியப்படுத்தி ஃபோன் போட்டு இந்த சாருக்கு தெரியப்படுத்தி பையன் இந்த இடத்துல இருக்கான் பொதுமக்கள் எனக்கு உதவி செய்யணும். உங்களுக்கு பாதத்தை தொட்டு வணங்கி
நான் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். ஃபோட்டோவை பார்த்துடுங்க. அந்த பேப்பரில் நான் எஸ்பி ஆஃபீஸ் போயிருக்கிறேன், பிஜி ஸ்டேஷன் உள்ள பிஜி ஸ்டேஷனுக்கும் போயிருக்கேன், மெரினா ஸ்டேஷன், மூலக்கடை போலீஸ் ஸ்டேஷனு. நான் போகாத ஸ்டேஷன் சென்னையில் இல்லை. ஆனால் எனக்கு விவரம் தெரியாது, எஃப்ஐஆர் போடலை. தொலைஞ்ச உடனே எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சொல்லியிருக்கேன். இதே பேப்பர் அடித்து சோலார்பேட்டையை அங்கே வர நான் கொண்டு போய் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனாக இறங்கி ஒட்டியிருக்கேன். சென்னையில் செங்கல்பட்டு வர இறங்கி ஒட்டியிருக்கேன். அதுலேயும் நாங்கள் போகிற ரிட்டன் டிக்கெட் போட்டு சென்னையிலையும் தாமரத்தில் எங்களை அந்த டிடிஆர் பிடிச்சி நாங்கள் படிப்பறிவு இல்லாதனால எங்கிட்ட பயன் போட்டு 2வது எங்கிட்ட பயன் காசையும் வாங்கிட்டு விட்டாங்க, ரிட்டன் டிக்கெட் போட்டுமே. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பையனுக்காக ரவும் பவுலும் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டாக மெரினா கடற்கரையெல்லாம் படுத்து எந்திரிச்சு நைட்டு ஃபுல்லாக தேடி இங்கன வருவான் அங்கனை பார்த்தேன் பேரிஸ் பஸ் ஸ்டாண்டு எல்லா இடமும் படுத்து எந்திரிச்சு நைட்டு காலையில் வந்துட மாட்டானா. நொங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் படுத்து, சேத்துப்பட்டில் தான் அந்த கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்படவங்களாம் அங்கே வந்து படுத்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. அங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லாம் படுத்து கிடந்து நைட்டில் வந்துடுவாம்மா, இப்போ கொஞ்சம் இங்கே படுத்து கிடங்கம்மான்னு சொல்லி அங்கே படுத்து கிடந்து அவனை தேடி பிடிச்சி பார்த்தா எங்கள் கண்ணுக்கே அவன் அமடலை. நல்லா இருப்பீங்க பொதுமக்கள், திருப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன், 2 கையால் உங்களை வணங்கி கேட்குறேன், எங்கே நின்னாலும் நீங்கள் அவனை கொண்டு வந்து என் தாய்க்காக அவனை கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க. அவனுக்கு தாய் கிடையாது, நானும் எங்கள் அம்மாவும் தான் வளர்த்தோம். உலகம் ஏற்க தெரியாமல் வளர்த்துட்டோம். படிப்பு 4 தான் படிச்சிருக்கான். என்ன சார்? அதனால் பொதுமக்கள் நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள். உங்கள் சகோதரனாக நினச்சிக்கிடுங்க, உங்கள் பிள்ளையாக நினச்சிக்கிடுங்க. படிப்பறிதாக இல்லாத பொதுமக்கள் நினச்சா இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, ஒரு வாரத்தில் இல்லை, இந்த தசராவுக்கு முன்ன கூட எங்கள் கையில் இந்த அம்மா உங்கள் பையன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கள் கையில் இந்த சார் மூலியமாக அட்ரஸ் சொல்லி இந்த சார் மூலியமாக அவனை கொண்டு நீங்கள் ஒப்படைச்சினா உங்கள் 2 கால் பாதத்தையும் தொட்டு நான் வணங்கி கேட்குறேன்.